ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆன உடனேயே 1 மாதம் 2 மாதத்துலேயே இப்போல்லாம் சொந்தக்காரங்க ஏதாவது விசேஷமாக இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் திருமணமான தம்பதிகளுக்கு டென்ஷன் ஆயிடுது. மாமியார் கேட்குறாங்க, சொந்தக்காரங்க கேட்குறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ 1 வருடம் நீங்கள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணி கருத்தரிக்காமல் இருந்தால் தான் அது குழந்தையின்மைன்னு எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். 3 months 5 months 6 months எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். யார் போகலான்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இப்போது அடலசன்ட் கேர்ள்ஸு டீனேஜுக்குள்ளேயே ஒரு கேர்ளுக்கு வந்து தீட்டு சரியாக வரலன்னு டெஸ்ட் பண்ணும்போது நீர்க்கட்டிகள் இருக்குது, பிசிஓடி இருக்குது. ஒரு ஆணுக்கு வந்து டாக்டர் செக் பண்ணும்போது விந்து பைகளே இல்லை விந்தணுக்கள் குறைவாக இருக்குன்னு ஏதோ ஒரு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை 3 நாள் ஆரம்பிக்கலாம். அல்லது 35 வயதிற்கு மேலே உங்களுக்கு இருந்தால் நீங்கள் 6 மாதத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அதர்வைஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் 1 வருடம் நீங்கள் கண்டிப்பாக பொறுத்திருக்க வேண்டும். ஒரு காலம் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். உங்களோட நிகழ்ச்சி ரொம்ப தெளிவாக இருக்குது, அழகாக இருக்குது. நன்றி சார். உங்கள் பேருங்க? சார், ராமுன்னு பேசுகிறேன், டி நகர்லேருந்து. சொல்லுங்கள் ராமு. சார், கல்யாணம் ஆகி 5 years ஆகிடுச்சு. ஓகே. சின்ன தவறு பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 15 years பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆரம்பத்தில். உங்கள் வயசு அப்போ என்னங்க? அப்போ எனக்கு 25 சார். டீனேஜில் உங்கள் மனைவி கர்ப்பமே ஆகக்கூடாதுங்க. நீங்கள் அந்த வயசில் கர்ப்பம் இல்லை சார். அதுதான் இது வரைக்கும் நாங்கள் தாம்பத்திய உறவு பண்ணல. அவளுக்கு விருப்பமே இல்லை. இது வரைக்கும் அவளுக்கு இப்போ 20 years ஆகிடுச்சு. இது வரைக்கும் அவளுக்கு விருப்பமே இல்லை. வேண்டாம் அவாய்ட் பண்ணுறா ஃபுல்லாகவே. அவருக்கு யாரோ ஒரு லவர் இருக்காங்கன்றதுனால ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு என்ன தீர்வுன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. இல்லைங்க, அவங்களுக்கு காதலர் இருக்கானீங்கன்னா 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் காதலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த காதலர் தான் சார். 15 வயசுக்கு முன்னாலே அவங்க காதலிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இன்னும் அந்த காதலை தொடர்றாங்களா அவங்க? ஆமாம் சார். இப்போ அவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இல்லை, நான் அந்த நபருக்கு நான் இது வரைக்கும் பேசல. அந்த நபர்கிட்ட இல்லை, உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க? என் மனைவி இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என்னை ஃப்ரீயாக விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் அவன் அம்மாவை பற்றியே ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். அந்த அம்மாவுக்காக அவள் பார்த்துட்டு இருக்கான். நானும் சொல்லிட்டேன், வேணா அவங்க கூட வேணா பேச, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அம்மா இருக்கிறாங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. அது என்ன லைஃப்னு வந்துட்டோம். பட் அவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அப்போ எல்லாட்டையும் இதை சொல்லிவிட்டு அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. டைவர்ஸ் பண்ணி அவங்க போக்கில் விட்டுருங்க. ஏன்னா அவங்க விரும்பின வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை இருக்குங்க. நமக்கு எப்படி நம்ம விரும்பின மாதிரி வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக அந்த உரிமை இருக்குது. தான் விரும்பினவரோடு வாழ்கிறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இதில் வந்து அம்மா அப்பாக்கள் வந்து தான் என்ன படிக்கணும்னு நினச்சதை வந்து மகன் தலைமையில் ஏற்றுறது, தான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறது. நம்ம குழந்தைகள் வந்து நம்ம வழியாக இந்த உலகத்துக்கு வந்தவங்களே தவிர நம்ம அடிமைகள் அல்ல. நாம் அவங்க என்ன படிக்கணும், என்ன மாதிரி வாழணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் நாம் முடிவு பண்ணக்கூடாது. அது தம்பதிகள் முடிவு பண்ணணும். அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தவர்களே தானே தவிர நமக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல, இல்லை நம்மளுடைய அடிமைகளும் கிடையாது. அவருடைய தலைவிதியை நாம் தீர்மானிக்கவே கூடாது. தான் என்னவாக இருக்க வேண்டும், என்ன படிக்கணும், யாரை திருமணம் செய்துக்கணும், வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றதெல்லாம் அவங்க தான் தீர்மானிக்கணும். அந்த உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குது. அதை நாம் கொடுக்கணும். இளைஞர்களை வந்து ரொம்ப பயமில்லாமல் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு தைரியசாலியாக ஞானம் உள்ளவனாக வளர்க்கணும். நாம் எப்படி பண்ணுறோம், பயந்து நீ அதை செய்யாத இதை செய்யாத தப்புன்னு சொல்லி வளர்க்குறோம். அதே போல் வெறும் பாடத்தை பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா அங்கே என்ன பிரச்சனை, கேள்விகள் கேட்டு அறிவு வளர்கிறதுக்கு பதிலாக பாடத்தை உருப்போட்டு ஒப்பிச்சு அதிலேருந்து மார்க் வாங்கி ஒரு டேட்டாஸை பிரெயினில் ஏற்றிக்கிட்டு புத்திசாலியாக தோன்ற ஆரம்பிக்கணும். சிந்திக்கும் திறன் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. வெளிநாடுகளில் தான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவங்க வந்து ஓரளவுக்கு இப்போ சிலபஸ் எல்லாம் மாற்றி சிந்திக்கிறதுக்கான பல்வேறு சின்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. 6, 8, 10 வயது 15 வயது குழந்தைங்கள்லாம் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 4-5 குழந்தைங்க சேர்ந்து பண்ணணும். எமர்ஜென்சியில் ஒரு சுனாமி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பல ப்ராஜெக்ட்ஸ் விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சிந்திச்சு அவங்க என்ன ஐடியா வேணாலும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பாடங்களை மனப்பாடம் பண்ணி போய் அவங்க ஒப்பிக்க வேண்டியதில்லை.
அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள குழந்தைகளை நம்ம உருவாக்குறதுக்கு பதிலாக உருப்போடுற குழந்தைகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த அது தொடர்ந்து நாமளும் அப்படி தான் வளர்க்குறோம் நம்ம குழந்தைகள். நாம சொல்கிறத கேட்குறவங்க தான் நல்ல குழந்தைகள், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நாளாக பார்க்குறேன் சார். இன்றைக்கி தான் சார் லைன் கிடைச்சது. வணக்கம், எங்கேருந்து? உங்கள் பேர் என்னங்க? சார் என் பேர் வந்து நந்தகுமார் சார். நந்தகுமார்? ஆமாம் சார், வேலூர் மாவட்டம் சார். வெரி குட், சொல்லுங்கள் நந்தகுமார். சார் ஒன்றும் இல்லை சார், நானும் மெடிக்கல் ஃபீல்டில் சார் இருக்கேன். 18 வருஷமாக ஹோல்சேல் வச்சுட்ருக்கேன் சார், மருந்து கடை ஹோல்சேல். வெரி குட், சொல்லுங்கள் சார். எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஸ்டாஃப் நர்ஸு சார். வெரி குட். எங்களது லவ் மேரேஜ் சார். 3 இயர்ஸ் ஆச்சு சார் மேரேஜ் ஆகி. எக்ஸலண்ட், சொல்லுங்கள். இதில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்தது சார் ப்ராப்ளம். 1 இயராக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம இருந்தோம். 1 இயருக்கு பிறகு போனோம். வேலூரில் ஃபேமஸ் நர்சிங் ஹோமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் சார். வெரி குட், சொல்லுங்கள். அவங்க வந்து லேப்ராஸ்கோபி பண்ணாங்க சார். பண்ணிட்டு ஒரு ஐயுஐ பண்ணலாம், அதுவாக நிற்கிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம், ஒரு ஐயுஐ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐயுஐ பண்ணாங்க சார். சரி. அதில் கடவுள் சித்தம் வந்து ட்வின்ஸாக நின்னுது சார். வெரி குட், சொல்லுங்கள். அதுதான் சார் பெரிய பிரச்சனையே வாழ்க்கையில். ஏன், என்னாச்சு? இல்லை சார், 5 மாதம் வரைக்கும் 3ஆம் மாதம் லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு சார். அப்போ பெட் ரெஸ்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்க வேண்டியதானே? போனோம், பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. டியூட்டிக்கெல்லாம் போக வேண்டாம்னாங்க. இவங்களும் டியூட்டிக்கு லீவ் போட்டிருந்தாங்க. திரும்பவும் 4ஆம் மாதம் 20 நாள் லீவ் வச்சு திரும்பவும் 4th மந்த் போனோம். லைட்டாக அப்பவும் ப்ளீடிங் சார். நல்ல பெட் ரெஸ்ட் கொடுத்து அப்சல்யூட் பெட் ரெஸ்ட்னு பேருங்க. ஈவன் டாய்லெட் கூட பெட்டில் தான் போகணும். ஹாஸ்பிட்டலே கூட அட்மிட் பண்ணிடலாம் நீங்கள் அவங்கள. அதான் சார். அப்புறமா திரும்ப ப்ராப்ளம் இல்லை சார். 5th மந்த்து 5ஆம் தேதி வர சொன்னாங்க. இப்போ லாஸ்ட் 5ஆம் தேதி தான் சார் போனோம். இந்த மாதம் 5ஆம் தேதி போனோம் சார். அவங்க 5ஆம் தேதி இதுவும் ஆயிடுச்சு சார், எக்ஸ்பெல் ஆயிடுச்சு சார். ஐயோ, ஓகே. 4 சென்டிமீட்டர் டேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அது பனிக்கூடமே வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தையல் போட்டாங்க சார். தையல் போட்டு 4 நாள் பெட் ரெஸ்ட் வச்சிருந்தாங்க. பிறகு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் திரும்ப அந்த தையல் பிரிஞ்சு திரும்ப எக்ஸ்பெல் ஆயிடுச்சு சார். சரிங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, 2வது வாட்டியும் தையல் போட்டு மறுநாள் இது வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை வெளியே எடுத்துட்டாங்க சார். ஒரு மேல் ஒன்று, ஒரு ஃபீமேல் ஒன்று சார். சரிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் 3 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆமாம் சார். அதனால் உங்களுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்குது. நீங்கள் மறுபடியும் ஒரு 6 மாதம், இல்லை டாக்டர் சொல்கிற மாதிரி 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் பொறுத்து இருந்துட்டு, அவங்க வந்து எதுவுமே கேப் விடணுன்ற மாதிரியே சொல்ல சார். அடுத்த மாதம் வாங்க பேசிக்கலாம், இல்லைங்க ஒரு குழந்தையா நிற்கணும்னு வேண்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். அதாவதுங்க, மனித கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை தான் அதில் நல்லா ஆரோக்கியமாக வளரும். ட்வின்ஸு 4 குழந்தை எல்லாம் கூட வந்திருக்குது. அதெல்லாம் ஒன்றும் 3 குழந்தை 2 குழந்தைலாம் கன்வீனியண்ட்டாக வரும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. 2 குழந்தை இருந்தால் கர்ப்பப்பை வளர ஸ்ட்ரெச் ஆக குழந்தை ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகிறதுக்கோ எக்ஸ்பெல் ஆகிறதுக்கோ வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். எனிவே, நீங்கள் நடந்து போன விஷயங்களை இப்போ நம்ம திருப்பி சரி பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த முறை உடனே கர்ப்பமாக முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வர சொன்னாங்கன்னா பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் மனைவிக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு வேணும். ஒரு 6 மாதம் வந்து அவங்க சாதாரணமாக கருத்தரிக்காமல் இருந்துட்டு, அதுக்கப்புறம் மனநிலை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, அனிமியா எல்லாம் இல்லை அப்படின்னா மறுபடியும் அடுத்த முறை கருத்தரிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சிக்கலான விஷயம் அல்ல. பயப்பட வேண்டாம். ட்வின்ஸ் வந்து வெளியே வந்ததுன்றது ஒரு ஆபத்தான விஷயம் அல்ல. அடுத்த முறை நீங்கள் நல்லபடியாக கன்சீவ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் குமார். சொல்லுங்கள் குமார். திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். தூங்கும்போது அடிக்கடி இது மெல்ல வருது சார், அது என்ன ரீசன்? நீங்கள் நல்ல ஆண்மகனாக இருக்கீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தூக்கத்தில் விந்து வருவது என்பது ஒரு நல்ல ஆண்மகனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அதுதான் அடையாளம். ஒரு ஆணுக்கு வாழ்நாள் முழுவதும் தூக்கத்தில் விந்து வந்ததே இல்லைன்னா அவர் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். அவருக்கு சீரியஸான பிரச்சனை இருக்குது. ஆண்மை குறைவு இல்லை, அதோட சீரியஸான பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஹார்மோனே ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் முழுமையான ஆண்மகனே இல்லைன்னு எடுத்துக்கணும். செக்ஸ் உணர்வு உங்களுக்கு வருவதும், செக்ஸ் தூக்கத்தில் விந்து வர்றதும், செக்ஸ் ஆர்வம் இருக்கிறதும் இயல்பானது. அதை சேனலைஸ் பண்ணுவோம். நாமெல்லாம் மனிதர்கள் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம், சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள். ஸோ செக்ஸ் ஆர்வத்தை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுவோம். அது இயல்புன்னு நினச்சிக்கோங்க, சுய இன்பம் பண்ணிக்கோங்க.
போய் வேற ஒரு பெண்ணை திருமணம் வரைக்கும் நீங்கள் வேற ஒரு பெண்ணை தொடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தவறாக நடக்காதீங்க. நம்ம சரியாக பெண்களை வந்து நம்ம சமமாக நடத்த தெரியணும். அவங்கள போய் சீண்டி பார்க்குறது, இல்லை ஒரு தகாத உறவு பண்ணுறது, இதுதான் தப்பு. தூக்கத்தில் விந்து வர்றதும் சுய இன்பமும் இயல்பானது. நம்ம இந்த போலி மருத்துவர்லாம் சேர்ந்து இதை உல்ட்டா வாக்கி விட்டாங்க. சுய இன்பம் பண்ணுறது தப்பு, தூக்கத்தில் விந்து வந்தால் அதாகிடும் இதாகிடும் இப்படி மிரட்டி பல இளைஞர்கள் இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, பயந்து போய் திருமணத்திற்கு முன்பு நான் ஏதாவது செக் பண்ணிக்கிறேன் என்னையன்னு சொல்லி ப்ராஸ்டியூட்டை போய் தேவையற்ற பல்வேறு பிரச்சனைக்குள்ளே வராங்க. அப்படி எங்கேயாவது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் பாலியல் தொழிலாளிகள்கிட்ட போய் செக்ஸ் பண்ண போய் அப்புறம் வெனிரோஃபோபியான்னு பேர், எனக்கு அந்த நோய் இருக்குது, HIV இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை முறை ரிப்போர்ட் எடுத்து இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு HIV இருக்குது, வெனிரோஃபோபியா. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இளைஞர் வாழ்ந்துட்டுருக்காங்க. முதல்ல இவங்களுக்கு அடிப்படையான கல்வி அவசியம். செக்ஸை பற்றிய தெளிவான ஒரு கண்ணோட்டம் வேணும். அந்த கண்ணோட்டத்தை கொடுத்துட்டோம்னாலே அவங்க தெளிவாயிடுவாங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்கள் அதை நினச்சிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் விந்து வந்தால் ஆபத்து, சுயன்மம் பண்ணால் ஆபத்து. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதுனுடைய அடையாளங்கள். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம ஒரு பெண்ணுக்கு வந்து ஜென்ரலாக கருத்தரிக்கிற காலகட்டம்னா 15 வயதுலேருந்து 44 வயது வரைக்கும் கருத்தரிக்கலாம். இதில் 20% பெண்கள் வந்து இது வந்து பல்வேறு நாடுகளில் தொகுத்தது 30 வயதிற்கு அப்புறம் கருத்தரிக்கிறாங்க. இதில் ஒரு வருடத்தில் கல்யாணம் ஆன ஒரு வருடத்துக்குள்ளே கருத்தரிக்கிற தம்பதிகள் வந்து 85%. அவங்க தான் நார்மல் கப்புள். ஒரு வருடத்திற்கு அப்புறம் கருத்தரிக்காமல் இருக்கிறவங்க குழந்தை இல்லா தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் 2 டைப்பாக நம்ம சொல்கிறோம், ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரினா வாழ்க்கையில் எப்போதுமே கருத்தரித்தது இல்லை, கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆனாலும் கூட எப்போதுமே கருத்தரிக்கவே இல்லை, ஒரு முறை அபார்ஷன் கூட ஆகலை, அது ப்ரைமரி. செகண்டரின்னு இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இல்லை முதல்ல ஒரு தடவை கருத்தரித்து அபார்ஷன் ஆகிட்டேன், ரெண்டாவது ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க செகண்டரி. இதில் என்ன வித்தியாசம்? ஒரு தடவை கருத்தரிச்சிட்டாலே அவங்களுக்கு கருத்தரிக்கிற ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு 3 டவுட் இருக்கு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். மொதல் டவுட் என்னன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. ஓகே. நான் என் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகும்போது ரிலேஷன் முடிஞ்சோடனே நான் இந்த இது பண்ண ஸ்பெர்ம் வந்து வெளில வந்துருக்கு சார். அது என்ன ரீசன்? இயல்பானது, அப்படி தான் வரும். அதாவதுங்க, விந்து பையிலிருந்து வரக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை 5% தான். விந்து திரவத்தில் 5%. 95% ப்ராஸ்டேட் சுரப்பிலிருந்தும் செமைனல் வெசைக்கிள் என்ற சுரப்பிகள்லேருந்தும் இன்னும் கொஞ்சம் அக்சசரி கிளாண்டுன்னு சின்ன சின்ன சுரப்பி, கூப்பர்ஸ் கிளாண்டெல்லாம் அங்கேருந்தும் வருது. இந்த 95% வந்து விந்துக்கு சக்தி கொடுக்கறது, விந்தை ஊக்குவிக்கிறது, தள்ளுறது, இதெல்லாம் உரைய வைக்கிறது, இலக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து பெண்ணுறுப்பு வழியாக தான், பெண்ணுறுப்பு வரைக்கும் தான் இதனுடைய வேலை. அது தாண்டி போகிறது அணுக்கள் மட்டும்தான். அப்போது தாண்டி போகிறது எத்தனை சதவிகிதம்? 5%. 95% திரவம் அப்படி பெண்ணுறுப்புலேருந்து வெளியே வரும். நமக்கு வந்து இந்த 5% வித்தியாசம்லாம் தெரியாது. ஸோ எல்லாமே வெளியே வந்த மாதிரி இருக்கும். இது இயல்பானது. அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்கள்? அடுத்த கேள்வி வந்து, இப்போ அடிக்கடி ரிலேஷன்ஷிப் வச்சதுனால இப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா? அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கிறதுனால 20 நன்மைகள் இருக்குது. ஒரு அற்புதமான தூக்கம் வரும் உங்களுக்கு, நல்ல ரிலாக்ஸேஷன், உடம்பு மனது இலகுவாகும், ஹார்ட் அட்டாக் வராது, கேன்சர் வராது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு. ஆன்டிபாடிஸ், IgA ஆன்டிபாடிஸ் அதிகமாகறனால சளி பிடிக்காது, எளிமையான கிருமி தொற்று வராது, இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதனால் டெய்லி செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. உடம்பு இளமையோடு இருப்பீங்க. வயதானாலும் அந்த பேஷன், வாழ்க்கையில் ஒரு பற்றுள்ளவர்களாக இருப்பீங்க. மனதில் டிப்ரெஷன் வராது. தற்கொலை பண்ணுறவங்க எண்ணிக்கை கம்மி. டெய்லி செக்ஸ் பண்ணுறவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க.